ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் சும்ஜென்மன். இன்னைக்கு நாம குபேரா படத்தோட டீசரை தான் டீகோட் பண்ணி பார்க்க போறோம். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லயும் நேரடியா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கன்னடம் அண்ட் மலையாளத்துல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா, ஜிம்சார் இவங்க எல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சுனைனா, சாயாஜி ஷிண்டே, ஹரிஷ் பீரடி இவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. சரி வாங்க டீசரோட டீகோடிங்குள்ள போவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும் போதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். குபேரா, குபேரன், இந்து கடவுள், பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர், செல்வத்துக்கான கடவுள். டிரான்ஸ் அப்படின்னா அதீத ஈர்ப்பு, மோகம். டிரான்ஸ் ஆஃப் குபேரனா பணம், அதிகாரம், ஆட்சி, வளம் இது எல்லாத்தையும் மேலேயுமே அதீத மோகம், ஈர்ப்புன்னு அர்த்தம். இப்போ கேரக்டர்ஸை பத்தி பார்ப்போம். ட்ரீசரோட ஓப்பனிங்லே வில்லன் ஜிம்சாப் எனது எனது என்ற அந்த சாங்ல ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இந்த உலகத்துல இருக்க பொது உடைமையா இருக்க நிலம், நீர், காற்று, கனிம வளம் அப்படின்னு எல்லாத்தையுமே என்னோட இது அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தனுஷ் எளிய மக்களோட நிலையான பசி, பட்டினி, இரவல், தூக்கம், பஞ்சம் இப்படி இருக்க எல்லாத்தையுமே தன்னோடதுன்னு சொல்றாரு. ஸோ இது மூலமா யாரு ப்ரொட்டகனிஸ்ட், யாரு ஆண்டகனிஸ்ட், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. தனுஷோட கேரக்டரோட நேம் தேவா. தேவாவை பிச்சைக்கார மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. சிவன் கோவில்ல பிச்சைக்காரனா இருக்காரு. ஐவி சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. ஸோ சோகத்துல வாழ்க்கை மேல வெறுப்புல கடவுளை மட்டும் நம்பி அங்கேயே இருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்காரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகுது. வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. கமர்ஷியல் படத்துல வர கார்பரேட் வில்லன் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. நோ டிஃபரன்ஸ். நாகார்ஜுனோட கேரக்டர். இந்த படத்தோட ஸ்டோரியே நாகார்ஜுனோட தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டீசர் கட்ல தெரியுது. இவர் வர ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்தா ராயோஜன் இல்லைன்னா சிபிஐயா இருக்க சான்சஸ் இருக்கு. எப்படின்னா இவர் ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட கிளாக்ஸ் இருக்கும். அப்புறம் வித் போட்டோஸோட மேப் லொகேஷன்ஸை பின் பண்ணிருப்பாங்க போட்ல. அண்ட் ஒரு ஷார்ட்ல கன்னும் யூஸ் பண்ணுவாரு. ஸோ மேபி இவரு ராயோஜெண்டா இருக்கலாம், இல்லைன்னா சிபிஐயா இருக்கலாம். ராஷ்மிகாவோட கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர். பட் சாங்ஸ், ரொமான்ஸ், கிளாமர்னு கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஹீரோனா இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரோல்ல நடிச்சுக்க மாதிரி தெரியுது. அண்ட் இவங்களால தான் கதையில பெரிய டிஃப்டே வரப்போற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸை டீகோட் பண்ணுவோம். கடைசியா படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணுவோம். ஓப்பனிங்ல வில்லனோட கம்பெனில இருந்துட்டு எல்லாம் எனதுன்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி தான் சாங்கை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷார்ட் மூலமாவே வில்லனோட கேரக்டரிசம், பவர், வெல்த் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்றாங்க. அடுத்த ஷார்ட்ல நாகார்ஜுனாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்லயே வில்லன் ஃபிளைட்ல இருந்து இறங்குறாரு. ஸோ நாகார்ஜுனா அரெஸ்ட் பண்றதுக்கும் வில்லனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கன்வே பண்றாங்க. அண்ட் ஒரு ஷாட்ல புவர் அண்ட் ரிச்சை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி மும்பைல இருக்க நடுத்தர ஃபேமிலிஸோட வீடுகளையும் கம்பெனிஸ் அபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே ஷாட்ல ஒரே ஃப்ரேம்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் படத்தோட கோர் தீம். அண்ட் அடுத்த ஷாட்ல நாகார்ஜுனா பல கோடி பணத்துக்கு முன்னாடி நிப்பாரு. இதுக்கு முன்னாடி ஷாட்ல வில்லனோட லக்ஸரி லைஃபை காட்டியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்ல அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது மூலமா வில்லன், நாகார்ஜுனா, மணி இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்றாங்க. ஸோ இது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. அடுத்து வில்லன் பண்ற மேஜர் பிசினஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி மாதிரி தெரியுது. கடல்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. மேபி ஆயிலா இருக்கலாம். அதோட ஷார்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வர ஷார்ட்ஸ் நாகார்ஜுனா அண்ட் வில்லன் 2 பேருமே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. மேபி இது இன்டர்மிஷன் கிட்ட வர சீன்ஸா இருக்கலாம். அண்ட் 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க 2 பேருமே சைமல்டேனியஸா கட்டுறாங்க. அண்ட் சுனைனா நாகார்ஜுனாவோட ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாகார்ஜுனா ஃபேமிலியை பாக்குற மாதிரி சீன்ஸை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மேபி இந்த சீன் ஏர்போர்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் அடுத்து இதுக்கப்புறம் வர ஷார்ட்ல பார்த்தா நாகார்ஜுனாக்கு ஒர்க்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அண்ட் வில்லனோட ஆளுங்க அவரை வார்ன் பண்றாங்க. மேபி வில்லன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவரு மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வர ஷார்ட்ல நாகார்ஜுனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அண்ட் அடுத்த ஷார்ட்ல தான் தனுஷை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வில்லனுக்கு ஆப்போசிட்டா பாமர மக்களோட சொத்துக்களை எனதுன்னு பாடுவாரு. அவரை காட்டுற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் குளிக்காம நல்லா தாடி வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிறோட கையில பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்கும். அண்ட் இவங்களை சுத்தி நின்னுகிட்ட மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க.
மேபி தனுஷ்க்கு நெருக்கமான யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா இவர் நார்மல் ட்ரெஸ்ல தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நைட் டைம்ல யாரையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறம் வர 4 ஷாட்ஸும் பாத்தீங்கன்னா இவர் அந்த கோவிலை விட்டு மும்பைக்கு வந்த மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு வந்து யாரையும் தெரியாம கையில காசு இல்லாம போக இடம் தெரியாம சுத்திட்டு இருப்பாரு. பட் நெக்ஸ்ட் ஷாட்ல தனுஷ் வேட்டி சட்டையில இருப்பாரு. ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு சின்ன கல்லை வச்சுக்கிட்டு ஒண்ணு மேல ஒன்னா அடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட தெளிவையும் மன அமைதியையும் கனெக்ட் பண்றாங்க. அண்ட் இதே மாதிரி கெட்டப்ல தான் சாமி கும்பிடுவாரு இன்னொரு ஷாட்ல. அண்ட் 2 ஷாட்ஸ் இதே மாதிரி வரும். மேபி டியூவல் ரோலா இருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனா வெளியே அப்படிதான் பேசிக்கிறாங்க. அடுத்த ஒரு ஷாட்ல தனுஷ் அவரோட தங்கச்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்ல விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேபி இது பிளாஷ்பேக்கா இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஷாட்ல ரோட்ல ஒரு அம்மா மயங்கி விழுந்த மாதிரி சீன் இருக்கும். ஒரு சின்ன பையன் அவங்கள நோக்கி பதறி அடிச்சுட்டு வேகமா ஓடுவான். மேபி இது ஃபிளாஷ்பேக் சீனா இருக்கலாம், ஓடுறது தனுஷா இருக்கலாம், அவங்க தனுஷோட அம்மாவா இருக்கலாம். அண்ட் அடுத்து இதுக்கு அப்புறம் வர ஷார்ட்ஸ்ல நாகார்ஜுனா தனுஷ்க்கு கோட் போட்டு விடுவாரு. மேபி தனுஷை வச்சு எதுக்கோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தனுஷ் ராஷ்மிகாவை ரோட்ல பாக்குறாரு. இவங்களோட சீன்ஸ் பார்க்க ட்ரீசர்ல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் ராஷ்மிகாவை பார்த்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி தெரியுது. தென் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி உண்டாகி இருக்கலாம். ஸோ என்னன்னு படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஷாட்ல பார்த்தா ராஷ்மிகாவை நாகார்ஜுனா கழுத்தை பிடிச்சி மிரட்டுவாரு. இந்த சீன் பார்க்க எப்படி இருக்குன்னா, ராஷ்மிகாவை எதையோ ஒன்ன செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துற மாதிரி தெரியுது. அப்புறம் இதுக்கு வர ஷாட்ல பாத்தீங்கன்னா காட்டுல வில்லனோட ஆள் ஒருத்தன் தனுஷை அடிப்பாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வர 2-3 ஷாட்ஸ்ல போலீஸ் கிட்டயும் தனுஷ் அடி வாங்குவாரு. அப்ப அவரோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா பொய் வரவா சாங்ல இருக்க அதே காஸ்டியூம் தான். மேபி அந்த டேல வில்லன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துல இவர் தலையிட்டிருக்கலாம். ஸோ அதனாலதான் வில்லனோட ஆளும் சரி போலீஸ்காரங்களும் சரி இவரை அடிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, சாயாஜி ஷிண்டே ஃபர்ஸ்ட் தனுஷா அடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. மேபி அவரோட கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டரா இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ராஷ்மிகா ஒரு ரெட் கலர் டிராவல் பேக்கை வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 4 ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ ஒரே சீக்வன்ஸை தான் 4ஆ ஸ்பிட் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனுஷ் கோவில்ல பிச்சைக்காரன் கெட்டப்ல சிவன் அண்ட் பார்வதியை கும்பிடுவாரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே வேட்டி சட்டையில கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிடுவாரு. இதனால நோட் பண்ணிக்கோங்க, என்ன கனெக்ஷன் நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா வில்லனோட ஆளு கையில கத்தியோட ஒருத்தனை துரத்திட்டு போறாரு. அதுவும் நைட் டைம்ல. யாரா துரத்துறாருன்னு பார்த்தா அது தனுஷ் தான். ப்ரீவியஸ் ஷாட்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா புரியும். நார்மல் ட்ரெஸ்ல தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு யாரையோ பார்த்த மாதிரி பயந்து பதட்டத்துல ஓடிட்டு இருப்பார்ல, அந்த சீன் தான் இது. அண்ட் அடுத்த ஷாட்ல வில்லனோட அடியாளுங்க எல்லாரும் யாரையோ தேடிக்கிட்டு ஒரு பில்டிங்குள்ள வராங்க. அங்க நாகார்ஜுனோட டீமும் இருக்கு. 2 டீமுக்குள்ளேயும் கிளாஷ் வருது. அண்ட் யாரை தேடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா தனுஷை தான். தனுஷ் அங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. தனுஷை தேடிக்கிட்டு வில்லனோட ஆளுங்க வந்திருக்கலாம். தனுஷை காப்பாத்த நாகார்ஜுனா அவரோட டீமை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அண்ட் இந்த ஷார்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷார்ட் இருக்கும். யாரோ ஒருத்தர் யாருக்கோ கொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும். மேபி கொல்லி வைக்கிறது தனுஷ் ஆர் நாகார்ஜுனாவா இருக்கலாம். இறந்தவங்க மேபி சுனைனா அல்லது தனுஷோட தங்கச்சியா இருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஷாட்ல வில்லன் கார்ல இருக்கும்போது பப்ளிக் எல்லாருமே கார் கண்ணாடிய தட்டிட்டு இருப்பாங்க, வேகமா தட்டுவாங்க. இது பப்ளிக் லெவல்ல பெரிய இஷ்யூவான மாதிரி தெரியுது. அண்ட் கடைசியா டைரக்டர் பாத்தீங்கன்னா பொல்லாதவன் தனுஷை ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் நான் நோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் என்ன நோட் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூட்க்கு வருவோம். சிபிஐ ஆர் ரா ஏஜென்டா இருக்க நாகார்ஜுனா வில்லனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை கிளற ஆரம்பிக்கிறாரு. அதனால வில்லன் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாகார்ஜுனாவை அரெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வெளியே வந்து வில்லனோட அதிகாரம், ஆணவம், இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையும் அழிக்கணும்னா இவன்கிட்ட இருக்க அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அந்த பிளானுக்கு தனுஷ் அண்ட் ராஷ்மிகாவை யூஸ் பண்ணிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல பிச்சைக்காரனா இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. எப்படி சொல்றேன்னா, சில ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் வேட்டி சட்டையில இருப்பாரு அண்ட் தங்கச்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ மேபி டியூவல் ரோலா இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஆனா அப்படிதான் நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம படம் வந்தாதான் புரியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க 2 பேருமே ஒரே தனுஷ் தான் நினைக்கிறேன். அதாவது கோவில்ல சிவன் கோவில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க அந்த தனுஷும் வேட்டி சட்டையில இருக்க நார்மல் தனுஷும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, சிவன் அண்ட் பார்வதியோட பெயிண்டிங்கை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாரு. அதுக்கு அடுத்து வர ஷாட்ல பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிருப்பீங்க,
வேட்டி சட்டையில அதே மாதிரி தான் கையெடுத்து கும்பிடுவாரு கோபுரத்தை பார்த்து. ஸோ 2 பேரோட பக்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் சாமி கும்பிட்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே ஆள தான் இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. பட் டூயல் கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்க சான்சஸ் இருக்குன்னா, வில்லன் கம்பெனியோட ஃபவுண்டர் இல்லைன்னா மொத்த சொத்துக்கும் தனுஷ் தான் வாரிசு அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா பிச்சைக்காரன் படத்துல வர மாதிரி சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே வந்து கோவில்ல பிச்சை எடுக்கலாம். அதுக்கான ரீசன் அவரோட சிஸ்டரா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் நான் ஸ்ட்ராங்கா நம்புறது டியூவல் ரோல் இல்லைன்னு நம்புறேன். இவரோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, சிவன் கோயில தனுஷ் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அங்க அவருக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் சாகுறாங்க. அதனால அந்த இடத்த விட்டு மும்பை சிட்டிக்கு வராரு. சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல ராஷ்மிகா இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் செகண்ட் டைம் பார்க்கும்போது ராஷ்மிகாவை பார்த்து ஹாய் சொல்றாரு. அவங்களையும் ஃபாலோ பண்றாரு. ஏன்னா சிட்டில அவங்கள தவிர இவருக்கு யாரையும் தெரியாது. இப்படி லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க வில்லனோட ஆளுங்க கிட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இதுக்கு நடுவில் நாகார்ஜுனா கார்ல போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ரோட்ல சுத்திட்டு இருக்க தனுஷா பாக்குறாரு. அவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு வர்றாரு. ஆனா ஏன் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்ட்டு நம்ம படம் வந்தாதான் நமக்கு தெரியும். மேபி டியூவல் ரோல் ஆனா அந்த மொத்த சொத்துக்கே இவர் தான் வாரிசு அப்படின்னு இருக்கலாம். ஆனா நாகார்ஜுனா தனுஷ் ராஷ்மிகாவை யூஸ் பண்ணி தான் அந்த கோடிக்கணக்கான பணத்தை எடுக்க பிளான் பண்றாரு. அதை நீங்க எங்களோட கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் கிளிப்ஸ்லயே பார்க்கலாம். ஸோ அப்படின்னா நாகார்ஜுனா வில்லனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் அந்த கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நினைக்கிறாரு. எப்படி சொல்றேன்னா, ட்ரீசர்ல பணக்கட்டுகளுக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஆனா அவரோட கேரக்டருடைய ஃபர்ஸ்ட் லுக் கிளிப்ல பாத்தீங்கன்னா கண்டெய்னர் முழுக்க மொத்த பணத்தையும் விட்டுட்டு மழையில வெளியே அடைய வருவாரு. அப்போ ஒரு ரூபா நோட்டு கீழே கிடக்கும். அதை பார்த்தோன்னே அதை எடுத்து பாக்கெட்ல வைக்காம அதுக்கு பதிலா பஸ்ல இருக்க ஒரு காசை எடுத்து அந்த கண்டெய்னர்ல வைப்பாரு. ஸோ அது மூலயமா அவருக்கு மணி தேவையில்ல, மணி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு கன்வே பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவில் ராஷ்மிகா ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் கிளிப்ல பாத்தீங்கன்னா சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சு புதைச்சி வச்சிருப்பாங்க. அதை அப்புறம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் நான் கெஸ் பண்ண ஸ்டோரி. நீங்க என்ன கெஸ் பண்ணீங்க? நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.